வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி மக்கா, பாத்து போயிட்டு வா. போற உடனே அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்ன? சரிம்மா. சம்மந்தி மேனோ, டாடா, பை பை. போயிட்டு வரேன் மைனி. ஏக்கா, ஒரு வழியா என் சம்மந்திக்காரிய அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. உன் சம்மந்திகாரி மாமியார் வீட்டுக்கு போயிட்டாளான்னு நீ சந்தோஷமா தான் இருக்க. ஆனா உங்க மாமியார் கண்ணீரெல்லாம் வடிக்காவோ? பெத்த பாசம் இருக்கதனக்கா செய்யும். இத்தி மேனகாவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன்னு ஒரே கவலையோட இருக்கீளோ? இல்ல மருமோளா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கவலையில கண்ணீரை வடிச்ச மாதிரி இருந்துச்சு. மருமோளா, அது கவலை இல்ல, ஆனந்த கண்ணீர். மகா அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்கும் இதே கவலையா தான் இருக்கும். கொஞ்சம் ஆனந்த கண்ணீரும் வரும். ஆமா, என் வீட்டுக்காரரை காணல. வேன்ல ஏத்தி விட்டோம்ல, அவரும் கூடவே போயிட்டாரா என்ன? என்னதே உங்க மகனும் தங்கச்சி வீட்டோட போய் செட்டில் ஆயிரலாம்னு பாத்தாரோ? சின்ன பொண்ணு, நான் இங்கதான் இருக்கேன். அதானே பார்த்தேன். என் மவளை எப்படியோ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டா. இனி அடுத்தது என்ன என் மேலலாம் வரும் என் மருமகளுக்கு? நான் அவளை அடிச்சதை இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாள? அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வராத மாதிரி நாம அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கிடணும். யாமக்கா, தங்கச்சி அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாளேன்னு சோகமா இருக்கியோ? ஆமாம்மா. என் மவனுக்கு என் மவன் மேல என்ன பாசம்! அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்கணும். வாமா, நீ வேற. என் மாப்பிள்ளைக்கு கொடுத்த வாக்குறுதிய என்னால காப்பாத்த முடியலையேன்னு தான் சோகமா இருக்கேன். என்ன மக்கா சொல்லுதா? மருமகளுக்கு வாக்குறுதி கொடுத்தியா? என்னன்னு என்கிட்ட சொல்லாமக்கா, நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுதே. அதான் எல்லாருமே சேர்ந்து தங்கச்சிய வேன்ல ஏத்தி அனுப்பிட்டேல, அப்புறம் இனி என்ன பண்ண முடியும்? என்னதே உங்க மகன் உங்ககிட்ட மட்டும் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காரு? அது ஒண்ணு இல்ல மருமோளா, ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு வேற ஒண்ணு இல்ல. பாத்தியால மாணிக்க, என் மருமோளா அவ சம்மந்திகாரி மேல என்ன பாசம் தெரியுமா? நீ உன் தங்கச்சிக்கு அண்ணனா இருந்து செய்ய வேண்டிய எல்லா கடமையும் மைனியா இருந்து என் மருமவ தான் செய்தா. நான் இப்ப என் மகன்கிட்ட சொல்லதே எல்லாத்தையும் என் மருமவ கேட்டுக்கிட்டு தானே இருக்கா. ஆமா ஆமா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. என் மருமவ மாதிரி தங்கமான குணமுள்ள மருமவ இந்த ஊர்ல யாருக்காவது கிடைச்சிருக்குமால? சின்ன பண்ணே, உன் மாமியாரு அவ மகன் கிட்ட உன்னை பத்தி எப்படி எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருக்காவோ? ஏக்கா, சோழியாங்குடுமி சும்மா ஆடாதுக்கா. எங்க மாமியாரு என்ன உங்க வீட்டுல வச்சு அடிச்சவ பத்தியலா, அத நான் மறந்துடணும். அதுக்கு தான் இந்த பாராட்டெல்லாம். என்ன சின்ன பொண்ணு, என்னமோ உங்க மாமியார் உங்ககிட்ட சொல்லி வச்ச மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா? ஏக்கா, எங்க மாமியார பத்தி எனக்கு தெரியாமலாக்கா இருக்கு. என்ன பத்தி யார்கிட்டயாவது புகழ்ந்து பேசினாவன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியாமலாக்கா இருக்கு. நல்ல மாமியாரு, நல்ல மருமவ. ஏதே எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. மருமவளா, அதுக்குன்னு உன்னை பத்தி பெருமையா என்னால பேசாம இருக்க முடியுமா? அதெல்லாம் சரிதான் தே. நீங்க புகழ்றதெல்லாம் நிப்பாட்டி இருங்க. என்ன நீங்க என்ன மரகதக்கா வீட்டுல வாசல்ல வச்சு அடிச்சிங்கல்ல, அத நான் மறந்துட்டேன். மருமவளா, அதே நான் தெரியாம. ஏதே அத நான் மறந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு தானே என் வீட்டுக்காரர்ட்ட என்ன பத்தி இப்படி எல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்குதியே. மருமவளா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க தே, மேனகாவை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதனால நீங்க என்ன அடிச்சதை நான் மறந்துட்டேன். அதனால இனி புகழ்றதெல்லாம் நிப்பாட்டிருங்க தே. எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. மருமவளா, உன்ன மாதிரி மருமவ கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? யாருக்கிட்ட தே எவ்வளவு தே கொடுத்திய? போ மருமவளா, உனக்கு எல்லாமே காமெடி தான். எப்பாடா, நான் என் மருமவளை அடிச்சதை அவன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வா மருமவளா, உனக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை செஞ்சு தரேன். சின்ன பொண்ணு, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புது என்ன? ஏக்கா, கொஞ்சம் இருங்கக்கா, நானும் உங்க கூட வாரேன். ஏதே நீங்க பால் கொழுக்கட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல வந்துருது என்ன? சரி மருமவளா. ஏல நீயா இப்படி நின்னுட்டு இருக்க? வா வீட்டுக்குள்ள போவோம். ஏக்கா, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குக்கா. என்ன சின்ன பொண்ணு, அதான் உன் சம்மந்திகாரி ஊருக்கு கிளம்பி போயிட்டாளே, அப்புறம் என்ன சந்தேகம்? அதுதான்க்கா சந்தேகம். என்னன்னு தெளிவா சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா, உங்க வீட்டு வண்டியில பெட்ரோல் இருக்குல்ல? ஆமா சின்ன பொண்ணு, எதுக்கு பெட்ரோல் வேணுமா உனக்கு? பெட்ரோல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, வண்டி தான் வேணும். வாங்க போவோம். பெட்ரோல் இருக்கான்னு கேக்க, இப்ப வண்டி வேணும்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு கேக்க? ஏக்கா, சீக்கிரமா வாங்க. இந்த வாரே சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே மேனகாவை ஊருக்கு அனுப்பி வச்சிட்டாளா? வேன்ல அவ தான போயிட்டு இருக்கா. இவ ஊருக்கு போயிட்டான்னா அப்புறம் அவ வீட்ல இருந்து வாசில எப்படி முருங்கக்கீரை நமக்கு கிடைக்கும்? சின்ன பொண்ணு சரியான ஆளுதான். சொன்ன மாதிரியே சம்மந்திகாரிய மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாளா? மைனி சம்மந்திகாரி சண்டையில கடைசில நான் என் மாப்பிள்ளை கிட்ட அடி வாங்கினதுதான் மிச்சம். சம்மந்திகாரிய ஊருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு எங்க மைனிகாரி மாமியார் வீட்ல நல்ல சந்தோஷமா இருக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காளோ. இந்த கோல் முட்டி கீதா இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன். என் வேலையை நான் காட்டதானே போறேன். மேனகா, மேனு, நிறுத்துங்க, வேலை நிறுத்துங்க. என்ன கீதாக்கா, எதுக்கு கூப்பிட்டிய? மேனு, இப்படி சொல்லாம கொள்ளாம மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டியா? இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு? என்னக்கா செய்ய, எங்க மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கும் பிடிக்கலதான். ஆனா எங்க அம்மா, மைனி, எங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி வேன்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாவக்கா. இங்க பாரு மேனகா, உனக்கு யாரு இல்லன்னு
ஏற்கனவே வேனை நிப்பாட்டி தாங்க வச்சிருக்கு. எதுக்குக்கா என்ன வேனை விட்டு கீழே இறங்க சொன்னீங்க? என்ன காரியமாடா? என்ன மேனகா திடுதிப்புன்னு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டா? உன் மைனிகாரி பிளான் போட்ட மாதிரியே உன்னை அழகா வேன்ல ஏத்தில உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. என்னக்கா சொல்லுதியே? என் மைனிகாரி பிளான் போட்டாவளா? ஆமா, பின்ன நீங்க வீட்ல இருந்தேன்னா அவளால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டோ பத்தியா? அது உங்க மைனிகாரிக்கு பொறாம. என்ன சின்ன பொண்ணு, எங்க கூட்டிட்டு போற? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. ஏக்கா நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. அட என்னன்னு சொல்ல? ஏக்கா அங்க பாருங்க. என்ன சின்ன பொண்ணு, இந்த கோல் முட்டி கீதா மேனகாட்ட நின்னு பாடு பேசிட்டு நிக்கா? அக்கா நான் சந்தேகப்படுதேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது இதுதான். வேணு எங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே இந்த கீதை துள்ளி குதிச்சு ஓடுனா. அப்பமே நினைச்சேன் இங்கதான் வருவான்னு. இந்த கோல் முட்டி கீதாவுக்கு எவ்வளவு திமிரு! அவ திமிர அவளோட வச்சுக்கிடணும். என்கிட்ட எல்லாம் காட்டுனான்னு வச்சுக்கிடுங்க. நான் வாரமிட்டி உனக்கு. நீ என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டோ பத்தியா? அது உங்க மைனிகாரிக்கு பொறாம. ஆமாட்டி பொறாமதான். மரகதக்கா, சின்ன பொண்ணு, அப்புறம் இந்த கமலாக்கா எல்லாருமே என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்காவ தெரியுமா? ஆனா அதெல்லாம் நடக்கல மேனகா. நான் உன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க பத்தியா? அதான் உங்க மைனிகாரிக்கு பிடிக்கல. நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பாசமா பழகுதம் பத்தியா? நம்ம ரெண்டு பேரையும் மெயினா பிரிச்சிரணும். அதான் உங்க மைனிகாரிக்கு நோக்கமே. அட பியாதி எடுப்பா என்னமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த கோல் முட்டி கீதா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோமா? இந்த குவால்முட்டிக்கு என்ன திடீர்னு கிறுக்கா பிடிச்சிருக்கு? கீதாக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு பயத்துலதான் உங்களை எங்க மைனிகாரி கிட்ட மாட்டி விட்டுட்டேன் பாத்துடுங்க. அதெல்லாம் பரவாயில்ல மேனகா. அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுல சகஜம் தானே. நான் அத பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்கல. என்னது இவ ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சியுமா? சின்ன பொண்ணு, இந்த குவால்முட்டி கீதா பேசுறத கேட்டா எனக்கு அவ்வளவு எரிச்சலா வருது பத்துக்க. அவளை தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல தோணுது. ஏக்கா கொஞ்சம் பேசாம இருங்கக்கா. இன்னும் இந்த குவால்முட்டிக்கு இத வாயில இருந்து என்னெல்லாம் வருதுன்னு பாப்போம். இங்க பாரு மேனகா, உனக்காக யாரும் இல்லையேன்னு நினைச்சிடாத. அதான் அக்கா நான் இருக்கம்ல. எங்க வீட்ல வந்து ஒரு 2-3 நாள் இருந்துக்க. கீதாக்கா, நீங்க என் மேல என்ன பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா நான் தான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிடவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேனகா. இங்க பாரு மேனகா, உன்னை உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு உன் மைனிகாரி உங்க அம்மா செஞ்சு தரக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வீட்ல சுகமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. அம்மா, மிதிக்கு தள்ளி போட்டாளா? என்ன குவால்முட்டி கீதா என் சம்மந்திகாரி கிட்ட கலர் கலரா ரீல் விட்டுக்கிட்டு இருக்க? என்ன மைனி நீங்க கீதாக்காவை இப்படி சமட்டு தள்ளி விட்டியே? மேனகா நீ வேன்ல உங்க மாமியார் வீட்டுக்கு தானே போயிட்டு இருந்தா. இப்ப என்னத்துக்கு வேனை விட்டு கீழே இறங்குனா? அது கீதாக்காவா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் கீழே இறங்கி வந்தேன். என்ன திமிரட்டி உனக்கு? அவ பாட்டுக்கு வேன்ல போயிட்டு இருந்தா. அவளை நிப்பாட்டி கீழே இறக்கி விட்டு என்னமெல்லாம் அவகிட்ட குவால்முட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா? மைனி, கீதாக்காவை அடிக்காதீங்க. மேனகா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. மரகதக்கா, இங்க மைனி கிட்ட சொல்லுங்க, கீதாக்காவை அடிக்கேண்டா, அவங்க பாவம். ஆமா, இவளா பாவம், சரியான குவால்முட்டி. இங்க பாரு மேனகா, நீ பேசாம வேன்ல ஏறி உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. இவகிட்டலாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. என்னக்கா நீங்க இப்படி சொல்லுதீங்க? நீங்க மட்டும் எங்க மைனி கிட்ட பேசலாம், ஆனா நான் மட்டும் கீதாக்கா கூட பேசக்கூடாதா? நானும் கீதாக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. கீதாக்கா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க எல்லாருமே கீதாக்காவோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அதெல்லாம் நடக்கலல. அதான் என் மேல பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்குதீங்க. கீதா ஒரு கிறுக்கினா அவ சொன்னதை கேட்ட இவ அதுக்கு அடுத்த கிறுக்கி. கீதா வாய் திறந்து சொல்லு. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமா? ஆமாடி, கீதாவை மட்டும் தனியா அடிச்சிருக்க கூடாது. உன்னையும் சேர்த்து போட்டு மிதிச்சிருக்கணும். அன்னைக்கு குமாரண்ணே உங்களை துவைச்சு இந்த கொடியில காயப்பட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு பதிலா உப்பு கண்டம் போட்டிருக்கணும். வெயில்ல நல்லா காஞ்சி சுருண்டிருப்பிய. இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய் பேசிருப்பேளா? வாயை திறந்தா பொய், சரியான பொய் புழுவினி. சரியான பொறாம பிடிச்சவங்கம்மா. இங்க பாரு மேனகா, கீதாலாம் ஒரு ஆளே கிடையாது, சரியான கோல்முட்டி. அவகிட்ட பேசுறத விட பேசாம இருக்கிறதுதான் நல்லது. நீ அவ கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு நாங்க எல்லாரும் உன் மேல பொறாமையில இருக்கமா? யாரு உன் மேல பொறாமையில இருக்காவுன்னு நான் உன்கிட்ட சொல்லட்டா? என்ன சொல்ல போறிய? என் கிட்ட வா சொல்லுவேன். இங்க பாரு மேனகா, என்னக்கா சொல்லுதிய? ஆமா மேனகா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்ப சொல்லு, உன் மேல யாரு பொறாமப்படுதா ஒண்ணு? அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் என்னைக்கு உன்கிட்ட போய் சொல்லிருக்கேன்? எல்லாம் உண்மைதான். அதுக்குதான் உன் மைனிகாரி உங்க மாமியார் வீட்டுக்கு உன்னை அனுப்பி வைக்க. அப்படின்னு இந்த கீதாக்கா இப்ப சொல்லு, கீதா தானே உன் மேல பொறாமப்பட்டு இருக்கா? ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி அப்ப கீதாக்காவா என் மேல பொறாமப்படுதாவோ? அந்த பொறாமையில தான் நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு வேனை நிப்பாட்டி என்ன கீழே இறக்கி விட்டு இப்படி எல்லாம் கதை பேசிக்கிட்டு இருந்திருக்காவோ. உன்கிட்ட கதை பேசல, இவ்வளவு நேரமா கோல் மூட்டி கொடுத்துட்டு இருந்திருக்கா.
மைனி என் சார்பில கீதாக்காவுக்கு இன்னும் 2 அடி சேர்த்து போடுங்க. நான் உனக்கு அக்கா மாதிரி என்னையா நீ அடிக்க சொல்லுதா? கோல் முட்டி கீதா என்கிட்டயே உன் வேலையை காட்டுதியா? ஏக்கா நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இங்க பாரு மேனகா, அவ சொல்லுதா இவ சொல்லுதான்லாம் பேச்ச கேட்டுக்கிட்டு உன் மைனி மேல கோவப்படாத. உன் மைனி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டால. ஆமாக்கா, நான் சீக்கிரமே எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புதே, நேரம் ஆயிட்டு. சரி மேனகா, சீக்கிரமா வேன்ல ஏறு, நேரம் ஆகுதுல. மைனி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன். டாடா, பை பை. பை மேனகா, போயிட்டு வா. நான் உன் மைனிகாரி கிட்ட சொல்லிடுதேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். கீதா ஓடியே போயிட்டாள. எங்க போனாலும் இந்த ஊருக்குள்ளதானே சுத்துவா. அப்புறம் இருக்கு பாருங்க உனக்கு. ஏக்கா என் சம்மந்திக்காரி கிட்ட அப்படி என்னத்தக்கா சொன்னீங்க? சந்தோஷ முகத்தோட வேன்ல ஏறி ஒரே போக்கா போயிட்டா. ஒரு விஷயத்தை சொன்னேன் சின்ன பொண்ணு, அவ பாட்டுக்கு டாடா பை பைன்னு கிளம்பிட்டா. எப்பாடா எப்படியோ என் சம்மந்திக்காரி மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏக்கா அது என்ன விஷயம்னு என்கிட்டயாவது சொல்லுங்களா? கிட்டவா சொல்லுதே. சொல்லுங்கக்கா. பிரியாணி என்ன டேஸ்டா இருக்கு. சிக்கன் 65 சூப்பரா இருக்கு. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. என்னங்க இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கீங்க? சிக்கன் பிரியாணியை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு அப்பவே சொன்னோம்ல, நீங்க தான் கேட்கல. இப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், முன்னாடி உட்காந்துக்கிட்டு கதறி கதறி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கீரு. நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் டீ சின்ன பொண்ணு. பிரியாணியை நிம்மதியா என்ன சாப்பிட விடுதீரா? இப்படி கதறிட்டு கிடந்தீருன்னா அப்புறம் எனக்குலாம் வயிறு வலிக்கும். இடி சின்ன பொண்ணு, நான் பிரியாணிக்காகலாம் இப்படி கண்ணீரை விட்டு கதறல. என் நிலைமைய நினைச்சுதான் டீ இப்படி கதறிட்டு கிடக்க. என் நண்பனுக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியலையேன்னு எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததுல இருந்து இதையே தானே சொல்லிட்டு கிடக்காரு. இவர் என்னமும் சொல்லிட்டு போட்டும், நம்ம நிம்மதியா ரசிச்சு ருசிச்சு பிரியாணியை சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணி என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். ஏங்க எப்பவும் நீங்க பிரியாணி வாங்கிட்டு வருவீங்கல்ல, அதை விட இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஆமா சின்ன பொண்ணு, இது கொஞ்சம் விலை கூடின பிரியாணி, அதான் நல்ல டேஸ்டா இருக்கு. காலையில இருந்து என்கிட்ட சொன்னீரு மாச கடைசி என்கிட்ட துட்டு ஒண்ணு இல்ல, காய்கறி வாங்குறது கூட ரூபாய் இல்லன்னு சொன்னீரு. இப்ப எப்படி விலை கூடின பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்கீரு? சின்ன பொண்ணு, இந்த பிரியாணியை நான் வாங்கலட்டி. அப்புறம் எப்படிங்க உங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் கொடுத்தாங்களோ? இல்லட்டி, இந்த பிரியாணி என் நண்பன் ரமேஷ் தான் எனக்கு வாங்கி தந்தா. யாருங்க ரமேஷ் அண்ணனா? ஆமாட்டி, என் மாப்பிள்ள ரமேஷ் தான் என்கிட்ட இந்த பிரியாணியை வாங்கி கொடுத்தான். எங்க ரமேஷ் அண்ணே உங்க ஃப்ரெண்டு, உங்க மாப்பிள்ள வேற. அவரை வாங்கி கொடுத்த பிரியாணி இப்படி சாப்பிடாம இப்படி கதறிட்டு கிடக்கீரு. கொஞ்சமாவது எடுத்து சாப்பிடுங்க. ரமேஷ் எனக்காக இந்த பிரியாணியை வாங்கி தரலட்டி, உன்கிட்ட தர சொல்லிதான் என்கிட்ட வாங்கி கொடுத்தா. என்னங்க சொல்லுறீங்க? ரமேஷ் அண்ணே எனக்காக இந்த பிரியாணியை வாங்கி கொடுத்தாங்களா? ஆமாட்டி, அவன் எதுக்கு வாங்கி கொடுத்தான்னா இருக்குதா அப்படி வாங்கி கொடுத்தா. ரமேஷ் அண்ணனுக்கு நல்ல சுவாலிதாங்க. உங்க தங்கச்சி போன வாரம் பூரா நம்ம வீட்டுல இருக்கணும்னு டிவியை வாங்கி கொடுத்தாரு. இந்த வாரம் என்னடான்னா எனக்கு பிரியாணியை வாங்கி கொடுத்து உங்க தங்கச்சியை இந்த வாரம் ஃபுல்லா எங்கே இருக்க வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ. அப்படி சின்ன பொண்ணு, என் ஃப்ரெண்ட் அப்படி நினைச்சுதான்டி உனக்கு மட்டும் ஸ்பெஷலா பிரியாணியை வாங்கி கொடுத்தா. ஆனா அத உங்ககிட்ட சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே என் தங்கச்சிய வேனேத்தி அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேட்டி. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகும்போது என் மாப்பிள்ளை முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அவன் என்ன மலையளவு நம்பி இருப்பான, அவனுக்கு நான் இப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன. அட கிறுக்கு மனுஷா, தங்கச்சிய மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவளை வாழ வைக்கிறதுக்கு இல்ல, மாப்பிள்ள சொன்னா மண்ணாங்கட்டி சொன்னான்னு அவளை இங்கேயே வச்சுக்கிடலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தீரோ? இந்த ஒரு வாரம் மட்டும்தானடி என் தங்கச்சிய நம்ம வீட்லயே இருக்கட்டும் என் மாப்பிள்ள சொன்னா. ஆமா, பெரிய பொல்லாத மாப்பிள்ள ஒவ்வொரு வாரமா இதே கதையத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ரமேஷன் சரியான ஆளுதான், சரியான சுயநலம் முடிச்சவரு. அவர் மட்டும்தான் நிம்மதியா இருக்கலாமோ, ஏன் நாளா நிம்மதியா இருக்க கூடாதா? எப்பாடா எப்படியோ இவங்க பேச்செல்லாம் கேட்டு அவளை இங்கே இருக்க வைக்காம எப்படியோ வேனை ஏத்தி மாமியார் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இந்நேரம் மாமியார் வீட்டுல போய் சேர்ந்துருப்பா. கடவுளே, கூடிய முட்டை இந்த பக்கம்லாம் வந்துடப்படாது, மாமியார் வீட்லயே கிடக்கட்டும். ஏங்க சிக்கன் பிரியாணி, அதுவும் சிக்கன் 65 சாப்பிடுறது எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? நீ சாப்பிடுடி. சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன், கண்ணு தெரியலையா? நாளைக்கு ரமேஷ் கிட்ட ஆபீஸ்ல எந்த முகத்தை வச்சு பேச போறேன்? இதே முகத்தை வச்சுதான் பேசணும். அப்படி அவருக்கு பிடிக்கலையா வேற முகம் மூடி போட்டு பேசுங்க.
இவா ஒருத்தி, நான் ஒரு நம்பிக்கை துரோகி. சரியான மனுஷன்தான். இவர் அழறத பார்த்தா வருத்தப்படவா இல்லைன்னா சிரிக்கவானே ஒண்ணும் புரியல. ஆமா, எங்க மாமியார் யார்கிட்டயோ உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்க, அதுவும் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இன்னும் வாரேன் மாமியார. என்ன பரிமளா, நல்லா கலகலான்னு பேசுவியா? உன் மவ மாமியா வீட்டுக்கு போயிட்டான்னு சுவாகத்துல இருக்கியோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பங்கஜம். ஒண்ணு இல்லன்னு வாய்தான் சொல்லுது. ஆனா மனசார கஷ்டப்படுதான்னு உன் முகமே காட்டி கொடுக்க. உன் மவ வீட்டுல இருக்கும்போது வீடே கலகலான்னு இருந்துச்சு. சவுண்டு கேட்கும் போதே நினைச்சேன் பக்கத்து வீட்டு பங்கஜம் பாட்டி வந்துட்டாவளோ கதை பேசுறதுக்கு. உன் மருமவ ரொம்ப திமிரு பிடிச்சவதான். உன் மருமவதான் உன் மவள மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சாலாமா? நான் நார்வேல் வரைக்கும் போயிட்டு வந்துக்க, எனக்கு தெரியாதுல்ல. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். நம்ம பக்கத்து வீட்டு கோமதி தான் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா பத்துக்க. ஆமா, என்னத்த செய்ய, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கு. ஏனக்கா அவ பாட்டுக்கு வீட்டுல இருந்தாலே உலக தின்னுகிட்டு பக்கத்து வீட்லயும் பாடு பேசிக்கிட்டு நல்லா தானே இருந்தா. திமிரு பிடிச்ச உன் மருமவ வீட்டுல அவ இருந்தாலும் இவளுக்கு பிடிக்காதுல்ல. அதான் வேனை ஏத்தி மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. எல்லாருக்கும் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மேனகாவை அவ மாமியார் வீட்டுக்கு தானே அனுப்பி வச்சேன். என்னமோ நான் அவ மகளை கொண்டு எங்கனையா கொண்டு தள்ளின மாதிரில பேசிக்கிட்டு இருக்காவோ. ஆமா பங்கஜா, என் மவ இன்னும் 2-3 நாள் அவ பாட்டுக்கு இருந்திருப்பா. மருமவ இருக்காளா, மருமவ அவதான் அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா. வேற என்ன செய்ய? ஏன் உன் மவள நீ மாமியார் வீட்டுக்கு போகாத, இங்க இருந்து நீ சொல்ல வேண்டியதானே? ஏன் பேச்சுங்க யாரு கேக்கா? இங்க பாரு பரிமளா, நீ மாமியாரா இருந்தாதான் அவளும் ஒழுங்கா வாழ சுருட்டிக்கிட்டு வீட்டுல இருப்பா. இல்லன்னு வச்சுக்க, உன் மருமவ தையத்தக்கன்னு ஆடி விடுவா. ஆடி இவ 2 பேருக்கும் என்ன பத்தியே குறை சொல்றதுன்னு வேலை, வேற யார பத்தியும் பேசவே மாட்டாவுல்ல. இதே நீங்க 2 பேரும் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பங்கஜம், என் மருமவ வந்திருக்கா பாரு. அத்தாடி, இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தது ஒளிஞ்சு நின்னு கேட்டிருப்பாளோ? நாம சமாளிப்போம். பரிமளா, நான் சொன்ன பத்தி உன் மருமவளுக்கு 100 ஆயிசு. இப்பதான் அவளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா பங்கஜம், இப்பதான் அவளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். எம்மாடி சின்ன பொண்ணே, உன்ன மாதிரி ஒரு மருமவ கிடைக்க பரிமளா கொடுத்து வச்சிருக்கா. அப்படிதானே பரிமளா? ஆமா மருமவளே, உன்ன மாதிரி மருமவ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதே எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் மருமவளே, இருந்தாலும் உன்ன பத்தி பெருமையா பேசாம இருக்க முடியுமா? மேனகாவுக்கு நல்ல புத்திமதி எல்லாம் சொல்லி அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சியாமே. அதான் உங்க மாமியார் கிட்ட உனக்கு நல்ல மருமவ தான் வாச்சிருக்கான்னு சொல்லிட்டு போகலாம்னு வந்தமத்துக்க. அப்படின்னா இவ்வளவு நேரமா 2 பேரும் என்ன பத்தி பெருமையா தான் பேசிக்கிட்டு இருந்தியோ. ஆமா சின்ன பொண்ணே, ஆமான்னு சொல்லியும் என் மருமவ முழி சரியில்லையே. ஒருவேளை நானும் பங்கஜமும் இவ்வளவு நேரமா இவளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தது கேட்டிருப்பான்னு நினைக்கேன். அதான் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த குடும்பத்துக்கு நீதான் மகாராணி, செல்ல பிள்ளை, மாமியாருக்கு ஏத்த நல்ல மருமவாணி. உன்னை பத்தி தான் சின்ன பொண்ணு உன் மாமியார் கிட்ட இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன். பங்கஜோ ரொம்ப ஓவரால உருட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியா பங்கஜ பாட்டி, என்ன பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேளா? ஆமா சின்ன பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமவ யாருக்கு கிடைக்கும்? இப்படிப்பட்ட ஒரு மருமவ இருந்தா வீடு வீடா உட்கார்ந்து நான் பெருமையா தானே பேசிக்கிட்டு இருப்பேன். இப்பதான் உன்னை பத்தி உன் மாமியார் கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம தெருவுல உள்ள எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா தான் பேசுவோம். அது எப்படி தெரியுமா? நான் எல்லார் வீட்லயுமே உன்னை பத்தி பெருமையா சொல்லிடுவோம்ல. போதும், இத்தோட நிப்பாட்டிக்கிடுங்க. ஆஹா, பங்கஜம் சாயம் வெளுக்கு போலுக்க. எங்க அந்த சப்பாத்தி கடையை எடுத்துட்டு வாங்க. பரிமளா, இன்னைக்கு உங்க வீட்ல சப்பாத்தியா? உன் மருமவ சப்பாத்தி கடையெல்லாம் எடுத்து கேட்கல. உங்க வீட்ல சப்பாத்தி வேற நல்ல சாஃப்ட்டா இருக்கும், குருமாலாம் நல்ல டேஸ்டா இருக்கும்னு யார்கிட்டவே சொல்லிருக்கீல்ல. நானே இருந்து உங்க வீட்ல 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு போறேன்னா, அட கூறுகட்டவளே, என் மருமவ சப்பாத்தி கிட்ட எதுக்கு கேட்கா தெரியுமா? சப்பாத்தி தேய்க்கதானே. இவ்வளவு நேரமா நம்ம 2 பேரும் அவளை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அத அவ கேட்டிருக்கா. நம்ம 2 பேரும் மண்டைய உடைக்கிறதுக்கு தான் சப்பாத்தி கிட்டே என் மவன் கிட்ட எடுத்துட்டு வர சொல்லுதா. என்ன சொல்லுதா பங்கஜம்? நான் சொன்னதுதான் உண்மை, தயவு செஞ்சு தப்பிச்சுக்க. என்ன பங்கஜம், நான் இவ்வளவு சொல்லியே சேல கணக்கு அங்கேயே உட்கார்ந்திருக்க. தப்பிச்சுக்க, இல்லன்னு வச்சுக்க, என் மருமவ உன் மண்டையிலே சப்பாத்தியை உருட்டிடுவா. 2 பேரும் ஓடிட்டாவளா? கதை பேச போறான் கதை. நான் இல்லாத நேரம் ஒரு பேச்சு, என்ன கண்ட உடனே ஒரு பேச்சு. பங்கஜம் பாட்டி, நாளைக்கு காலையிலேயே எங்க மாமியா கூட உட்கார்ந்து கதை பேச வருவியல்ல, அப்ப கவனிச்சுக்கிட்டே உங்களை. யாருகிட்ட? எப்பாடா, எப்படியோ மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். மரகதக்காவுக்கு எவ்வளவு நல்ல மனசு. அதனாலதான் என்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லி உங்க மாமியார் வீட்டுக்கு போய் சேருன்னு சொன்னாவோ. அதனாலதான் இப்ப எங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க பேச்சு கேட்காம இந்த கோல்முட்டி கீதா பேச்சு கேட்டிருந்தோம்னா அவ்வளவுதான். இந்நேரம் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க முடியுமா? அந்த கோல்முட்டி கீதா கூட சேர்ந்து எங்க மைனிக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டையை இழுத்து விட்டுருப்பேன். அப்படி இல்லைன்னா வேற யார் கதையாவது பத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். முதல்ல நமங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம்னு மரகதக்காவுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு, உன் சம்மந்திகாரி தான் போன் பண்ணுதா. என்னக்கா சொல்லுதீங்க? ஏன் சம்மந்திகாரியா? ஆமா, மேனகா தான் போன் பண்ணுதா. சரிக்கா, எடுத்து பேசுங்க. ஹலோ
மேனகா, மரகதக்கா. எத்தடி என் சம்மந்திக்காரி போன் பண்ணிருக்கா? ஒருவேளை மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாளா இல்லன்னா பாதி வழியிலே எங்கேயாவது இறங்கிட்டாளா? ஒண்ணுமே புரியலையே. ஏக்கா போன ஸ்பீக்கர்ல போடுங்க, என் சம்மந்திக்காரி என்ன பேசுதான்னு நானும் கேக்கேன். சரி சின்ன பொண்ணு. மேனகா சொல்லுமா. ஏக்கா, நான் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்க்கா. எப்பாடா சம்மந்திக்காரி மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. மேனகா, உன் மாமியார்லாம் நல்லா இருக்காவளா? நான் வீட்டு வாசல்ல தான்க்கா நிக்கேன். இன்னும் எங்க மாமியார பார்க்கல. வீடு வேற பூட்டி கிடக்குக்கா. ஆஹா, வீடு பூட்டி கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு வந்துருவாளோ? வீட்ல தாமா இருப்பாவோ, கூப்பிட்டு பாரு. சரிக்கா. நான் இப்ப எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்லக்கா. அதான் உங்களுக்கு சொல்லலாம்னு போன் பண்ண மாட்டேங்க. சரி மேனகா. சரிக்கா, எங்க மைனிகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிருங்க. நான் அப்புறமா எங்க மைனிக்கு போன் பண்ணுதேன். சரி மேனகா, உங்க மைனிகிட்டே நான் சொல்லிருந்தேன். சரிக்கா, போன வைக்கேன். சரிமா. சின்ன பொண்ணு கேட்டேல்ல, உன் சம்மந்திக்காரியே மாமியார் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. ஏக்கா இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. திடீர்னு உங்களுக்கு போன் பண்ண உடனே பாதி வழியிலே எங்கேயாவது இறங்கிட்டாளோன்னு நினைச்சேன். ஆமா, பெரிய பாதி வழி. இங்க இருந்து 5-6 கிலோமீட்டர் தான் அவன் மாமியார் வீடு. 5-6 கிலோமீட்டர் தான்க்கா. இருந்தாலும் என் சம்மந்திக்காரியை நம்ப முடியாதுல்ல. அதெல்லாம் விடு சின்ன பொண்ணு. அவகிட்ட சொன்ன நியூஸ் அப்படில, அதனாலதானே சிட்டா பறந்து போய் மாமியார் வீட்டுக்கு சேர்ந்திருக்கா. ஐயோ ஐயோ, எப்படியோ என் சம்மந்திக்காரி மாமியார் வீட்டுல போய் சேர்ந்துட்டா. அது வரைக்கும் எனக்கு நிம்மதிதான். எத்தே எத்தே, நான் தான் உங்க பாசமான மருமக மேனகா வந்திருக்கேன். ஆஹா, என் பொண்டாட்டி அடுத்த வாரம் தான் நம்ம வீட்டுக்கு வருவான்னு என் மகன் சொன்னா. இப்போ என்னடான்னா திடுதிப்புன்னு வந்து நிக்கியா. என் மகன் என்கிட்ட எப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்கா. இன்னைக்கு அவன் வேலைக்கு போயிட்டு வரட்டும், அவன் தோலை உரிச்சு தொங்க போட்டுறதே. எத்தே, நல்லா இருக்குதியேடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இனிமேல் தான் என்னன்னு தெரியல. நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேதே. அத நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. எத்தே, இப்படி கோவமா இல்லாம சிரிச்ச முகத்தோட நில்லுங்க. இது என்ன, என் மருமக கையில ஆரத்தி தட்டோட நிக்கா. ஊர்ல இருந்து வரும்போதே கொண்டுட்டு வந்துட்டாளோ. எத்தே, சிரிச்ச முகத்தோட நில்லுங்கன்னு சொல்லுதும்லாதே. ஆமா, இது என் மருமக தானே. எத்தே, நான் உங்க பாசமான மருமக தான். சிரிச்ச முகத்தோட நில்லுங்க. ஆஹா, என்ன நடக்குதுங்க? கையில ஆரத்தி தட்டோட நிக்கா. என்னையும் சிரிச்ச முகத்தோட நில்லுங்க தேன்னு சொல்லுதா. மாமியாரே மாமியாரே வாங்க, உங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க. மாமியாரே மாமியாரே வாங்க. என்ன மருமகளே இது? எனக்கு ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா? ஆமாதே, இதெல்லாம் என்னோட கடமை. பாசமான மாமியார நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது என் கடமை தானே. வாங்க தே, உங்க வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாங்க. ஊர்ல இருந்து வந்தவா இவ எனக்கு ஆரத்தி எடுத்து என்ன வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அட, வெக்கப்படாம வாங்க தே. கடவுளே, என்ன நடக்குதுங்க? என் மருமகளுக்கு ஒருவேளை பைத்தியம் இதே பிடிச்சிருக்கா? இதை சொல்லத கேளுங்க தே. நான் அந்த ஆரத்தி தட்டு தண்ணியை கீழே ஊத்திட்டு வாரேன். நீங்க வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாங்க. யாத்தாடி, இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பேசாம வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போயிருவோம். இல்லனா வலது கால